விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கொள்கை எதிரி பிஜேபி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசியல் எதிரி திமுக, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிஜேபி என்பது பாசிசம், எந்த இடத்துலயும் மாற்று கருத்தே கிடையாது. அதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் எதுங்க கூட்டணிக்கு போனோம்? எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுடைய தலைமை ஏற்று கூட்டணிக்கு வருவார்கள். அதற்கு உண்டான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் எங்களுடைய செயல்பாடுகள் போயிட்டு இருக்கும்போது இவங்க கூட்டணியோடு முடிச்சு போட்டு பேசுறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? அது அரசியல் லாபத்திற்காக, அவர்களுடைய வயிற்று பிழைப்பிற்காக சில பேர் பேசுவாங்க. பாசிசம் எந்த வடிவத்தில் வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். எங்க தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இதை ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவார். யாரும் அதை விரும்பலையா? இந்த கூட்டணி அமைகிறது நான் விரும்புறேன். நான் தானே பேசுறேன். மூன்றாம் கட்ட தலைவர்களோ இல்ல மக்களோ, உங்களுடைய தொண்டர்களோ நான் எந்த கட்டத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியல. நீங்களே சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்? அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையில் கூட்டணி, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். தமிழக வெற்றி கழகம் தான் ஆளுங்கட்சியாக வர வேண்டும். அதற்காக நாங்கள் வேலை செய்யறோம். அதுக்காக தான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறோம். சில முன்னணி பத்திரிகையாளர்கள் நடத்தின ஆய்வில் உங்களுடைய மூன்றாம் கட்ட தலைவர்கள், அதாவது சில மாவட்ட செயலாளர்கள், பலதரப்பட்ட தொண்டர்கள் இந்த கூட்டணி அமையணும்னு விரும்புறதா சர்வேஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு புனையப்பட்ட தகவல்கள், பொய்யான தகவல்களுக்கு நம்ம பதில் சொல்லவே முடியாது. எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணும், எங்க கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகணும், எங்க கட்சிக்காக உழைக்கக்கூடியவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகணும், எங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகணும், கட்சிக்காக வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆக வேண்டும் என்று நாங்கள் நினைப்போமா? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும், அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் அமைச்சராக வேண்டும் என்று நாங்கள் நினைப்போமா? நீங்க சொல்லுங்க. எனக்கு தலைவர் யாரு? அண்ணன் விஜய் அவர்கள் தலைவரா இல்ல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைவரா? எனக்கு அண்ணன் விஜய் தான் தலைவர். அப்ப எங்க தலைவர் தானே முதலமைச்சராக நான் ஆசைப்படுவேன். அப்ப எங்க தோழர்களும் அதை தான் ஆசைப்படுறாங்க. இவர்கள் எங்கள் மீது பிஜேபி முத்திரையை குத்துவதற்காக, ஆர்எஸ்எஸ் பின்புலம் என்கின்ற ஒரு முத்திரையை குத்துவதற்காக, மதசாயம் பூசுவதற்காக, எங்களை ஒரு பாசிச கட்சியோட இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க என்கின்ற ஒரு செயல்பாட்டை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த வேண்டும் என்று திமுக முயற்சி எடுக்கிறது. விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கொள்கை எதிரி பிஜேபி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசியல் எதிரி திமுக, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிஜேபி என்பது பாசிசம், எந்த இடத்துலயும் மாற்று கருத்தே கிடையாது. அதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் எதுங்க கூட்டணிக்கு போனோம்? எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுடைய தலைமை ஏற்று கூட்டணிக்கு வருவார்கள். அதற்கு உண்டான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் எங்களுடைய செயல்பாடுகள் போயிட்டு இருக்கும்போது இவங்க கூட்டணியோடு முடிச்சு போட்டு பேசுறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? அது அரசியல் லாபத்திற்காக, அவர்களுடைய வயிற்று பிழைப்பிற்காக சில பேர் பேசுவாங்க. பாசிசம் எந்த வடிவத்தில் வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். எங்க தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இதை ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவார். யாரும் அதை விரும்பலையா? இந்த கூட்டணி அமைகிறதுல நான் விரும்புறேன். நான் தானே பேசுறேன். மூன்றாம் கட்ட தலைவர்களோ இல்ல மக்களோ, உங்களுடைய தொண்டர்களோ நான் எந்த கட்டத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியல. நீங்களே சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்? அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையில் கூட்டணி, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். தமிழக வெற்றி கழகம் தான் ஆளுங்கட்சியாக வர வேண்டும். அதற்காக நாங்கள் வேலை செய்யறோம். அதுக்காக தான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறோம். சில முன்னணி பத்திரிகையாளர்கள் நடத்தின ஆய்வில் உங்களுடைய மூன்றாம் கட்ட தலைவர்கள், அதாவது சில மாவட்ட செயலாளர்கள், பலதரப்பட்ட தொண்டர்கள் இந்த கூட்டணி அமையணும்னு விரும்புறதா சர்வேஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு புனையப்பட்ட தகவல்கள், பொய்யான தகவல்களுக்கு நம்ம பதில் சொல்லவே முடியாது. எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணும், எங்க கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகணும், எங்க கட்சிக்காக உழைக்கக்கூடியவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகணும், எங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகணும்.